Hi dear students, இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ஐ. லாஸ்ட் கிளாஸ் we discussed ஹியூமன் ஐ, அதோட பார்ட்ஸ், ஹவு டு ட்ரா த ஹியூமன் ஐ, அந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம் மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐஸ், தட் வாட் அண்ட் ஆல் we are going to discuss now. 2.16ல ஹியூமன் ஐ, the human eyes are human eyes are most valuable and sensitive organs responsible for vision. ஸோ ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்றது ரொம்ப நுட்பமான அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் ஹியூமன் ஐ அப்படின்றது. அண்ட் தே ஆர் கேட்வே டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு. இந்த அற்புதமான உலகத்தை நம்ம பார்க்குறதுக்கு கேட்வே இந்த ஹியூமன் ஐஸ், நம்மளோட கண்ணு தான். நவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஐ பால். ஸோ த ஐ பால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இதோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.3 சென்டிமீட்டர் இருக்கும். and it is consist of tough membranes. ஸோ இதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இந்த டஃப் மெம்பரன்ஸ், இட் இஸ் கால்டு ஸ்க்ளீரா. ஸோ இது மேலே உள்ள அந்த ஒரு சர்ஃபேஸ், அதை தான் நம்ம என்னென்னா டஃப் மெம்பரன்ஸ் ஸ்க்ளீரா அப்படின்னு எடுத்துக்கிறோம். டஃப் மெம்பரன்ஸ் அப்படின்றது ஒரு ஜவ்வு மாதிரி, ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கண்ணில் உள்ள அந்த இன்னர் பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த டஃப் மெம்பரன்ஸ் ஸ்க்ளீரா அப்படின்றது. சரிங்களாப்பா? ஸோ அப்போ பாருங்கள், ஹியர் த ஐ பால் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப், diameter 2.3 centimeter. It consists of tough membranes is called sclera, which protect the internal parts of the eyes. Now we are going to important parts of human eyes or என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் very important, that is cornea. So this is a thin and transparent layer, front surface of the eyeball. ஸோ நம்ம இப்போ ஐபால் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐபாலுக்கு முன்னாடி தின் அண்டு டிரான்ஸ்பரண்ட் லேயர், ஸோ அதுதான் நம்ம கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஐபாலுக்கு முன்னாடி உள்ள லைட்டு பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே போகும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் லேயர். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். ஸோ இதுதான் கார்னியாவில் தான் லைட்டு பட்டு ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ உள்ளே லைட்டு உள்ளே போகும். ரிஃப்ராக்ஷன் மீன்ஸ், ஓகே. ரிஃப்ளெக்ஷன்னா எதிரொலிக்கிறது, உள்ளே விலகி போகும். ஸோ மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். வென் லைட் என்டர்ஸ் த்ரூ த கார்னியா, இட் ரிஃப்ராக்ட்ஸ் ஆர் பென்ஸ் லைட் ஆன் டு த லென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்னியாவில் ஒரு லைட்ரே பட்டு, சரிங்களா, உள்ளே என்ன ஆகும், பெண்ட் ஆகலாம், இல்லை ரிஃப்ராக்ட் ஆகலாம். அப்படி ரிஃப்ராக்ட் ஆனது நமக்கு அந்த லென்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா கன்வர்ஜ் ஆகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, லைட் ஆன் டு த லென்ஸ். ரிஃப்ராக்ட் ஆகி அந்த லென்ஸில் கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ் ஆகி நமக்கு அந்த ஆப்ஜெக்டோட அந்த இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், கார்னியா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு தான்ப்பா கார்னியா. ஸோ இது மேலே உள்ளது தான், திஸ் இஸ் நத்திங் பட் கார்னியா. ஸோ இதில் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டு இப்படி உள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா, என்ட்ரு ஆகிட்டு நமக்கு உள்ளே இப்படி இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகி நமக்கு எங்கே படம் அப்படின்னா கரெக்டாக அந்த லென்ஸில் பட்டு அப்படியே கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஒரு பாயிண்டில் இப்படி வர்ற ரே கன்வர்ஜ்டு ஆகும். சாரி, இப்படி வர்ற ரே லென்ஸில் கன்வர்ஜ்டு ஆகும். ஓகே, இப்போ கார்னியா அப்படின்னா என்னென்னு தெரியுதாப்பா? டிரான்ஸ்பரண்ட் தின் லேயர் ஐபாலுக்கு முன்னாடி இருக்கும்.
refracting surface, that is main function. Next வந்து iris. So iris, which is nothing but colored part of the eye. ஸோ கண்ணில் வந்து ஒரு நிறமுடைய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ colored part of the eye. It may be blue, brown or green in a color. Every person has a unique color and pattern and texture. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ கிரேயில் இருக்கலாம், ப்ரௌன், க்ரீன் அண்ட் ஃபஸ்ட் ஒன் டர்க்வைஸ். ஸோ ஹேசல், பியூர் ஹேசல். ஸோ இந்த மாதிரி நமக்கு க்ரீன், ப்ரௌன், க்ரே அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கண்ணோட கலர் தான் இந்த ஐரிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கலாம். ஈவன் நம்ம கண்ட்ரி வைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவாப்பா? ஸோ யூனிக் அண்டு இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த ஐரிஸ் கலர் வந்து ஓகே இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்ரி பர்சன் யூனிக் கலர், பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர். சரிங்களா? ஒவ்வொரு பர்சனுக்குமே யூனிக் கலர் அப்படின்றது தனித்தன்மை வாய்ந்த நிறம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன், டெக்ஸ்சர்ஸ். ஸோ இது கண்ட்ரி வைஸ் வந்து டிஃபர் ஆகலாம். பட் ஐரிஸ் அப்படின்றது கண்ட்ரோல்ஸ் amount of light entering into pupil like a camera aperture. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு கேமரா அப்பர்ச்சரில் லைட்டு பட்டு அது கண்ட்ரோல் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கே ஐரிஸ் லைக் அ கேமரா அப்பர்ச்சர். ஸோ அந்த ரேஞ்ச், ஸோ கேமராவோட அந்த லென்ஸில் எப்படி பட்டு வருதோ அதே மாதிரி தான் இங்கே இது வந்து அமௌண்ட் ஆஃப் லைட்டை வந்து என்ட்ராகக்கூடிய லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். Okay, this is iris. So next one is pupil. Pupil அப்படின்றது it is the center part of the iris. Iris இப்போ நம்ம பார்த்தோம், அந்த ஐரிஸில் center part of iris is pathway for light to retina. சரிங்களா? ஸோ நமக்கு ஐரிஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொன்னோம், ஐரிஸ் வந்து வர்ற லைட் ரேஸ், என்ட்ராகக்கூடிய அந்த லைட் ரேஸை வந்து அதோட ரேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது. இப்போ பியூஃபில் அப்படின்றது அந்த ஐரிஸோட சென்டர் பார்ட்டு. ஓகேவாப்பா? ஸோ ஐரிஸோட சென்டர் பார்ட்டு அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வர்ற அந்த லைட் ரேஸை கரெக்டாக ரெட்டினாவில் வந்து ஸோ அது ரெட்டினாவில் பட வைக்கும். ஸோ அதான் பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. கரெக்டாக ரெட்டினாவில் வந்து விழுகும். ஸோ அதான் அதோட வேலை தான் என்னென்னா பியூஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டினா அப்படின்றது, இந்த பியூஃபில் அப்படின்றது தமிழில் வந்து கண் பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு பியூஃபில் அப்படின்றது ஐரிஸோட சென்டர் பார்ட், வர்ற லைட் எல்லாத்தையுமே ரெட்டினாவில் வந்து ஃபோக்கஸ் ஆக வைக்கும். ஓகே, அவ்வளோதான். அண்ட் ரெட்டினானா என்னென்னு பார்க்க போகிறோம். பேக் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஐ. ஸோ ஐயோட அந்த பேக் சர்ஃபேஸில், இப்போ ஐயோட கண்ணோட பின்னாடி இருக்கும். சரிங்களா? ஸோ பின்னாடி அந்த பார்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெட்டினான்னு சொல்லுவோம். இட் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ on which the real and inverted image of object is formed. இந்த ரெட்டினால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ். அட் த சேம் டைம் நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து உள்ள லென்ஸில் வந்து பட்டு நமக்கு இங்கே வந்து இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ்னாலே கான்வெக்ஸ். ஸோ இப்போ கான்வெக்ஸ் இன் நேச்சர். சரிங்களாப்பா? ஸோ ரியல் அண்டு இன்வெர்ட்டட் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
நமக்கு நல்லாவே இப்போ இது வந்து ஐரிஸ் இந்த எழுதியிருக்கும். பட் இந்த சென்டர் பார்ட் பாருங்களேன், இந்த சென்டர் பார்ட்டு தான் என்னென்னா பியூஃபில். ஓகே, ஐரிஸில் அதோட சென்டர் பார்ட் வந்து பியூஃபில். ஸோ இதிலிருந்து தான் ரெட்டினாவுக்கு வரும். இதில் பட்டு தான் உள்ள ரெட்டினாவுக்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுதான் ரெட்டினா. ஸோ இந்த ரெட் கலரில் ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுதான் ரெட்டினா. ஓகேப்பா. ஸோ அப்போ ரெட்டினா அப்படின்றது என்னதுப்பா? இட் இஸ் த surface, back surface of eye and most sensitive part of human eye, and real and inverted image formed of object. அந்த ஆப்ஜெக்டோட ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐலண்ட்ஸ் அண்டு ciliary muscles. இங்கே பாருங்கள், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஐலண்ட்ஸ் லென்ஸ் தானே ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஸோ கான்வெக்ஸ் இன் நேச்சர்னால் நம்மளுக்கு அதான் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். இது வந்து நேச்சர் வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அப்படி சார் நமக்கு ஸ்ட்ரைட் இமேஜ் கிடைக்குது அப்படின்னா, ஸோ அது தான் நம்ம ஒர்க்கிங் ஆஃப் தி ஐ அதில் என்னென்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ciliary muscles. Eye lens is fixed between the ciliary muscles. இந்த ஐ லென்ஸ் அப்படின்றது லென்ஸ் எதில் சார் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா பிட்வீன் த ciliary muscles. ஸோ ciliary musclesக்கு இடையில தான், பிட்வீன் ciliary muscles ஐ லென்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே, it is helps to change the focal length of the eye lens according to the position of the object. அதாவது பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபோக்கல் லென்த்து அதையும் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களாப்பா? இப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த ciliary muscles யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பார்ட் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு ஐ லென்ஸ். இன்னும் நம்ம ஐரிஸ் பியூஃபில் இருக்குது. இந்த ஐரிஸ்க்கு அடுத்து வந்து நம்மளுக்கு ஐ லென்ஸ் இருக்கும். ஸோ இந்த பார்ட் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் என்னென்னா ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஐ லென்ஸ். ஸோ இந்த ஐ லென்ஸ் வந்து எதுக்கு இடையில ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த ciliary muscles இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் என்னென்னா ciliary muscles, ciliary body, ciliary muscles அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேப்பா. and now we are going to study about that working of the eye. ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ஐ, கண் வந்து எந்த மாதிரிலாம் ஆக்ட் ஆகுது, ஸோ எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் நமக்கு தெரியும், கார்னியா அப்படின்றது. ஸோ த டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா பென்ஸ் த லைட் ரேஸ் த்ரூ த pupil located at the center part of the iris. இங்கே நீங்கள் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னியாவில் லைட்டு படும். அது ஐரிஸ் அப்படின்றது எதில் சென்டர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஸில் அந்த பியூஃபில் அப்படின்ற அந்த சென்டர் பார்ட்டில், சரிங்களா, லைட்டு வந்து படுது. அதாங்க லைட் ரேஸ் த்ரூ த பியூஃபில் சென்டர் பார்ட் ஆஃப் தி ஐரிஸ். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே சார் அப்படின்னா இந்த பார்ட்டில். ஸோ இது ஐரிஸு, இது ஐரிஸு, இதுதான் பூஃபில்.
ஸோ பியூஃபில் அப்படின்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியூஃபில்லில் வந்து லைட்டு வந்து விழுந்து நமக்கு அடுத்து எங்கே போகுது அப்படின்னா லென்ஸுக்கு போகுது. ஸோ ஐ லென்ஸில் பட்டுட்டு ஐ லென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னதுப்பா, அதோட நேச்சர் வந்து கான்வெக்ஸ். ஸோ அப்படி கான்வெக்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது கன்வர்ஜிங். ஸோ அப்போ வர்ற ரே எல்லாமே கன்வர்ஜ்டு ஆகும். இங்கே பாருங்கள், வர்ற ரேஸ் எல்லாமே கன்வர்ஜ்டு ஆகும். ஸோ கன்வர்ஜ்டு லைட் ரேஸ் கன்வர்ஜ்டு அண்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு ஆன் ரெட்டினால ஃபார்ம் ஆகும். ஓகே, அதைத்தான் நம்ம பார்த்தோம். தென் ரெட்டினா பாசஸ் த ரிசீவ்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் டு த பிரைன் த்ரூ த ஆப்டிக்கல் நர்வ்ஸ். ஸோ அடுத்து இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இமேஜ் ஃபார்ம் ஆனது இந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ், பார்வை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மூலமாக பிரெயினுக்கு போயிட்டு நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனலி we can get the erect image. ஸோ ஸ்ட்ரைட்டான இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேப்பா, பிரெயின் சென்சஸ் மூலமாக இட் ஆஸ் எரெக்ட் இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக எல்லாமே நமக்கு ஒர்க்கிங் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஸோ கண் வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன். ஸோ பவர் ஆஃப் அக்காமடேஷன் விச் இஸ் நத்திங் பட் நமக்கு அதாவது இந்த ஹியூமன் ஐ வந்து எப்படி அதோட ரேஞ்சை வந்து எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றது. சரிங்களாப்பா, இங்கே பாருங்கள், த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை as well as the distance object is called the power of accommodation of the eye. ஸோ இங்கே நியர்பை as well as the distance object, நியர்பை as well as distance object கிளியராக பார்க்குறதுக்கு. ஸோ எபிலிட்டி ஆஃப் ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ். ஓகே, ஸோ பக்கத்தில் உள்ள இல்லை தூரத்தில் உள்ள அந்த ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்குறதுக்கு. சரிங்களா, இந்த ஐ லென்ஸ் வந்து ஸோ எபிலிட்டி ஆஃப் ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ், ஐ லென்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ அதோட பவர். ஸோ இது தான் என்னென்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன், பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் தி ஐ. ஓகே, சரிங்களாப்பா. ஸோ நியர்பை as well as டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்குறதுக்கு அந்த ஐ லென்ஸ் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ், எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ், அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன். ஸோ திஸ் இஸ் அச்சீவ்டு பை த சேஞ்சிங் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ciliary muscles. இங்கே பாருங்கள், இந்த ciliary muscles, சாரி, ஸோ ciliary muscles ஸோ ஹியர் இந்த ciliary muscles வந்து அதோட ஃபோக்கல் லென்த்து, சேஞ்சிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ், ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ciliary muscles வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஐ லென்ஸ் இஸ் ஃப்ளெக்சிபிள் ஜெல்லி லைக் அ மெட்டீரியல். ஸோ இப்போ ஐ லென்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் ஜெல்லி லைக் மெட்டீரியல். ஸோ ஜெல்லி மாதிரி ஒரு மெட்டீரியல்னால் இருக்கிறது தான் ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங். ஸோ ரிலாக்ஸிங் அப்படின்றது வந்து விரிவடைகிறது அப்படின்னு சொல்கிறது ரிலாக்ஸிங், அண்ட் கான்ட்ராக்டிங் அப்படின்றது கான்ட்ராக்ட் ஆகுறது, சுருங்கிறது. ஸோ பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் த ciliary muscles வந்து ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் அண்ட் ஃபோக்கல் லென்த், ஐ லென்ஸோட கர்வேச்சர், அந்த லென்ஸோட இங்கே பார்த்தீங்கன்னா லென்ஸோட கர்வேச்சரும் அதோட ஃபோக்கல் லென்த்தும்
கேன் பி ஆல்டர். ஸோ எப்போல்லாம் ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் சிலியரி மசில்ஸ் ஆகுதோ அப்போ வந்து அதோட கர்வேச்சர், லென்ஸோட கர்வேச்சரும் அண்ட் ஃபோக்கல் லென்த்தும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆல்டர் ஆகும். ஸோ மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம இப்போ when we see the distance object என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களாப்பா? when we see the distance object, ciliary muscles relaxes and make the eyelids thinner. ஸோ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம இந்த சிலியரி மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால, சரிங்களா, நம்ம இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட், தூரத்தில் உள்ள ரொம்ப தொலைவில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்கும்போது இந்த சிலியரி மசில்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதன் மூலமாக அந்த லென்ஸோட அந்த திக்னஸ், சரிங்களா, ஸோ லென்ஸ் வந்து ரொம்ப தின்னாகுது. ஸோ ரொம்ப தின்னாகி அதோட ஃபோக்கல் லென்த்து, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபோக்கல் லென்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், த இன்க்ரீசஸ் த ஃபோக்கல் லென்த். ஸோ நமக்கு தெரியுது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்னால சிலியரி மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் மீன்ஸ் விரிவடையுது. ஸோ சிலியரி மசில்ஸ் வந்து இப்போ விரிவடையும் போது லென்ஸோட அந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. சரிங்களா? ஸோ ஐலண்ட்ஸ் தின்னர் மேக்ஸ் த ஐலண்ட்ஸ் தின்னர். இந்த லாஸ்ட் லைன் மேக்ஸ் ஐலண்ட்ஸ் தின்னர். ஐலண்ட்ஸ் வந்து தின்னர் ஆகும்போது, தின் மீன்ஸ் ரொம்ப மெல்லிஸாக மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது இங்கே பாருங்கள், this increases the focal length of the eyelenses. Hence the distance object can be clearly seen. So focal length of the eyelens வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ ரிலாக்ஸ் ஆகும்போது, டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ரிலாக்ஸ் ஆகுது சிலியரி மசில்ஸ், அதனால் வந்து ஐலண்ட்ஸ் வந்து ரொம்ப தின்னாகுது. ஸோ தின்னாகும்போது அதோட ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். கேன் பி கிளியர்லி சீன் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். அண்ட் அதர் ஹேண்ட், ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும் when we look at the closer object. ஸோ க்ளோசர் ஆப்ஜெக்ட்னா என்னப்பா நடக்கும்? The focal length of the eyelens is decreased by the contraction of ciliary muscles. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் ஆஃப் தி க்ளோசர் ஆப்ஜெக்ட் கிளியர்லி ஃபார்ம்ட் ஆன் த ரெட்டினா. ஸோ இதோட ஃபோக்கல் லென்த் கம்மியாகி நம்மளுக்கு வந்து ரெட்டினாவில் கிளியர் இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன். ஸோ பெர்சிஸ்டன்ட் ஆஃப் விசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. டூ டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ கான்சிக்யூட்டிவ் லைட் பல்சஸ். சரிங்களாப்பா? ஸோ லைட் பல்சஸ் அப்படின்றது லைட் பல்சஸ் வந்து அதோட டைம் இன்டர்வல். சரிங்களா? இப்போ இன்கேஸ் ஒரு தடவை இப்படி போயிட்டு வருது, அகைன் நெக்ஸ்ட் இப்படி ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் லைட் பல்சஸ் லெஸ் தென் 1/16 செகண்ட்ஸ். ஸோ அதோட டைம் இன்டர்வல் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 1/16 செகண்ட்ஸ். 1/16 1/16 1/16 16. ஸோ அதை நம்ம டெசிமலில் போட்டோம்னா அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து, சரிங்களா, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா லெஸ் தென். ஸோ ஹியூமன் ஐ cannot distinguish them separately. ஸோ நம்ம கண்ணால் அதை தனித்தனியாக டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது. ஹியூமன் ஐ cannot distinguish them separately. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் ஆஃப் விஷன் அப்படின்றது. ஓகேப்பா? ஸோ தமிழில் வந்து விஷன் அப்படின்னா பார்வை, பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா லாங் டைம் வந்து அப்படியே இருக்கும்.
ஸோ நீடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்வை நீட்டிப்பு பெர்சிஸ்டன்ட் ஆஃப் விசன்ஸ் அப்படின்றது. இங்கே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கேஜ் இருக்குது. இந்த கேஜில் வந்து ஒரு ஒரு நார்மலாக ஒரு லேயர் மாதிரி ஏதாவது ஒரு ஷீட்டை எடுத்துக்கிறோம். ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு ஷீட் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறோம். அதில் இந்த கேஜை ட்ரா பண்ணுவோம். அண்ட் அதர் சைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட அதர் சைடு வந்து நம்ம we are going to draw the parrot. ஸோ இது வந்து கேஜ், அடுத்த சைடு வந்து பேரட். ஏதோ ஒரு பறவை இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த இதை சுற்றி விட்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். when the rotations are sufficiently fast, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சுற்றுறோம் அப்படின்னா the parrot is seen in the gauge. ஆக்சுவலி இது பின்னாடி தான் இருக்குது. ஆனால் நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும், அந்த கேஜுக்குள்ளே இந்த பேரட் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் ஆஃப் விசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்மளால் வந்து ரெண்டையுமே டிஸ்டிங்யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 1/16 கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே, அதை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு 1/16 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ரெண்டையுமே டிஸ்டிங்யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன். ஓகேப்பா. அகைன் ஐ வில் டெல் யூ த டைம் இன்டர்வல். இங்கே பாருங்கள், த டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ consecutive light pulses less than 1/16 seconds. The human eye cannot distinguish them separately. It's called persistence of visions. Okay. And finally we are going to discuss about that far point and near point of human eye. So human eye la far point இது நியர் பாயிண்ட் அப்படின்றது. ஸோ நியர் பாயிண்ட்னா இப்போ நியர்பையில் உள்ளது நியர் பாயிண்ட், ஃபாரில் உள்ள ஃபார் பாயிண்ட். எனியோ நமக்கு இங்கே ஹியூமன் ஐயில் வந்து எதை நம்ம ஃபார் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்றது பாருங்கள். இப்போ ஹியூமன் ஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடியும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல், வித்தவுட் ஸ்ட்ரெயின், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் விஷன். ஓகே, டிஸ்டிங்க்ட் விஷன். இங்கே பாருங்க, த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் டு see the object distinctly without a strain. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம ஈஸியாக பார்க்குறோம், ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா டிஸ்டிங்க்ட் விஷன். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் நம்ம ஈஸியாக அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோம். இப்போ ஒரு புக்ஸை வந்து வித்தவுட் ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் நியர் பாயிண்ட் ஆஃப் ஐ. இட் இஸ் 25 சென்டிமீட்டர் ஃபார் நார்மல் ஹியூமன். இது வந்து எப்படின்னா 25 சென்டிமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டரில் நமக்கு கிளியராக இருக்கும், ஒரு டிஸ்டிங்க்ட் விஷன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் நியர் பாயிண்ட். ஸோ ஹியூமன் ஐயில் நியர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், நியர் பாயிண்ட் ஆஃப் ஐ. ஓகேப்பா. தென் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ கேன் சி ஆப்ஜெக்ட் கிளியர்லி இஸ் கால்ட் ஃபார் பாயிண்ட். இட் இஸ் இன்ஃபைனைட்லி ஃபார் நார்மல் ஐ. இன்ஃபினிட்டி அப்படின்றது லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால் அந்த ஆப்ஜெக்டை வந்து கிளியராக பார்க்க முடியுமோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேப்பா. ஸோ அண்ட் இன்ஃபினிட்லி ஃபார் நார்மல் ஐ. ஸோ இந்த நமக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபார் பாயிண்ட் அப்படின்றது எங்கே இருக்கும்னா இன்ஃபினிட்டியில் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இன்ஃபினிட்டி ஃபார் நார்மல் ஐ, இதுதான் ஃபார் பாயிண்ட், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்.
ஸோ அதுனால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் நியர் பாயிண்ட் அப்படின்றது நியர்பை ஆப்ஜெக்ட்ஸில் 25 சென்டிமீட்டரில் நார்மல் ஹியூமன் ஐ அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் டு see the object distinctly without strain. ஸோ அதான் ஓகேப்பா. ஸோ கிளியராக ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல், அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் எவ்ரி திங். ஸோ அப்போ நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் ஹியூமன் ஐயில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ என்னன்னு பார்த்தோம், ஒர்க்கிங் ஆஃப் தி ஐ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐயில் வந்து கார்னியா, ஐரிஸ், பியூஃபல், ரெட்டினா, ஐலண்ட்ஸ், ciliary muscles, அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஐ என்னன்னு பார்த்தோம், பவர் ஆஃப் அக்காமடேஷன் என்னன்னு பார்த்தோம், பெர்சிஸ்டன்ட் ஆஃப் விஷன், த ஃபார் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் தி ஹியூமன் ஐ என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. ஸோ கண்ணில் என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹியூமன் ஐ அந்த கான்செப்டை வந்து தரோவாக you have to study well. Thank you students, thank you all, keep watching.